திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேருந்து ஆள் தூக்கியிருக்காங்க, ஆளை வர வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதுக்கு துணை நிற்பவர்களும் அந்த தூய சக்திக்கு, அந்த தீய சக்திக்கு துணை போகிறவர்கள் சொல்லிட்டு நீங்க தூய சக்தின்னு உங்களை ஆரம்பிச்சிருங்க. தேர்தல் முடிஞ்சவன என்ன செஞ்சிருக்கணும்? இதே இதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான சக்தி தான் அதிமுக சொல்லுச்சு. நீங்க 108 இடங்கள் பெற்றீங்க, அதிமுக 47 இடங்கள் பெற்றுச்சு. அப்போ ஆட்சி அமைக்க போதிய உங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத போது நீங்க யாரை அழைச்சிருக்கணும்? அதிமுக தான் அழைச்சிருக்கணும். ஏன்னா தீய சக்தியை வீழ்த்துறது தானே ரெண்டோருடைய நோக்கம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சியினரை அழைத்து வந்து ஒரு ஆட்சியை அமைத்துறீங்கன்னா, உங்களுடைய நோக்கம் என்னன்னா, எம்ஜிஆருடைய மரபை அழிக்கணும்னு நீங்க முயற்சிருங்க. ஆனா எம்ஜிஆர் மரபை ஒருபோதும், எம்ஜிஆருடைய புகழை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து விளக்க முடியாது. இறுதியில் எம்ஜிஆர் தான் வெற்றி பெறுவார். நேற்றைய தினம் முதல் கையெழுத்த சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் போட்டாரு. நேற்றைய தினம் அதன் டோக்கில் நடைபெறா இருந்ததை கூட அவங்களால நடத்த முடியல. அவர்கள், அதாவது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும். அவகாசம் கொடுத்து தான் விமர்சனம் பண்ணணும். அவர்கள் ஒரு இப்பொழுது எல்கேஜி நிலையில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் முழுமையாக அந்த ஆட்சியை, அதுக்கான ஆட்சி எந்திரத்தை, ஆட்சி சக்கரத்தை சுழற்றுவதற்கான பயிற்சி அவர்களுக்கு ஏற்கனவே கிடையாது. அவங்க அங்கங்கே இருந்தாங்க, ரீல்ஸ் மூலமாக வாழ்ந்தார்கள், கனவுலகில் சஞ்சரித்தார்கள், மேகத்தில் மெத்தை போட்டார்கள். அவர்களுடைய கனவுலகிலிருந்து இப்போதான் இறங்கி வந்திருக்காங்க. அதனால யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு ஆட்சி செய்வதற்கு அவருக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும். எனவே அவகாசம் கொடுப்பது தான் முறை என்று நினைக்கிறேன். சேவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்க மக்கள்கிட்ட சந்தித்து அவங்க கருத்தை கட்டு அடுத்த கட்ட முடிவு அப்படின்னா சொல்லிட்டே இருக்காங்க. அது எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நாங்கள் அதை எங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்வோம். நல்ல தீர்வு வரும். இந்த 4 தொகுதியில் குறிப்பா 2 தொகுதி, அதாவது அம்பாசமுத்திரம், பெருந்துறை 2 தொகுதியில தாவக 3வது இடத்துக்கு வந்துச்சு. அப்படின்னா தாவக வருவதே அந்த தொகுதி மக்கள் விரும்பல, அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தையும் பொதுமக்களுடைய எண்ணத்தையும் அதிமுகவுடைய உழைப்பையும் சுரண்டி ஜெயித்தவர்கள் ஒரு சஸ்பீஷியஸ் முறையில, மர்மமான முறையில அதிமுக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றத்தை கீழே ரிசைன் பண்றாங்க. ஏற்கனவே அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்ட விசாரணை இருக்கும்போது அதை பரிசீலிக்காமல் அவருடைய ரிசைன் லெட்டரை பெற்றுக்கொண்டு அவசரமாக அவர்களை விடுவித்து உடனடியாக அவங்களை ஆளுங்கட்சிகளை சேர்த்தது சர்ச்சைக்குரியது. இது போன்று கட்சி தாவல் இருக்கிற நிலையில சபாநாயகர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. செய்தால் அது கான்ஸ்டியூஷனல் வயலேஷன், அதாவது அரசியல் சட்ட விதிமுறை மீறல். தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை சபாநாயகர் தவறாக பயன்படுத்துகிறார். ஏன்னா இது குறித்து ஏற்கனவே ஆள் தூக்கி வேலைகளை செய்கிறது, குதிரை பேரத்தை நடத்துகிறதுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. இது குறித்து ஆளுநரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்படும். இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தில் அதிமுக தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படும். சிபிஐ விசாரணை நிச்சயம் கேட்போம். சிபிஐ விசாரணையின் மூலமாக இதுல என்னென்ன கைமாற்றம் நடந்திருக்கு, என்னென்ன பண பரிமாற்றங்கள், என்னென்ன ஃபேவர் நடந்திருக்குங்கிறத தெரிய வரும். அதற்கான கான்சிக்வன்சஸ், அதற்கான விளைவுகளை அந்த கட்சி தாவிய நால்வரும்